ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துதான். அந்த காகத்துக்கு பயங்கர பசியாம். அது உணவுக்காக நிலம், நீர், குளம், குட்டைன்னு எல்லா இடத்துலையும் தேடி அடைஞ்சுதான். அதுக்கு கடைசி வரைக்கும் எங்கேயுமே உணவு கிடைக்கலையாம். கடைசியில் அது இறையை தேடி ஒரு கிராமத்துக்கே வந்து சேர்ந்துடுச்சான். அதே கிராமத்தில் வடையும் டோனட்டும் சுடுறதுல ஒரு பாட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. அவங்களோட வடை எப்போவுமே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்குமா. பசியில் இருந்த அந்த காகம் பாட்டி பின்னாடி வடை சுடும்போது வந்து உட்காந்துக்குச்சான். பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு வடை கூட. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ காசை கொடு, வடை எடு, இல்லைன்னா ஆளை விடு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பாட்டி. இதை கேட்ட அந்த காக்கா மயிலே இறகு போடுனா மயில் இறகு போடாது, அதனால் ஏற்கனவே சுட்ட வடையை நம்மளும் சேர்ந்து சுட்டுருவோன்ட்டு அந்த வடையை சுட்டுடுச்சான். இது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்த ரெட் ஃபாக்ஸ் ஆயா சுட்ட வடையை காக்கா சுட்டுடுச்சு. காக்கா சுட்ட வடையை நம்ம சுட்டுருவோம் அப்படின்னு பிளானை போட்டு தான். சரி பேச்சு கொடுப்போம். ஏய் காக்கா, நீ பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கிறியே, நீ பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும், நல்ல ஒரு அனிருத் பாட்டாக எடுத்து விட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு பாடி முடிக்கிறதுக்குள்ள தான் வாயில் இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். ஐயோ வடை போச்சே அப்படின்னு நினச்சிதான். தன்னோட வடையை அந்த நரி சாப்பிட்றத பார்த்து பொறுக்காத காக்கா, நரியை என் வடையை திருப்பி கொடுன்னு கேட்டுதான். அப்படின்னு பாட்டு பாடிட்டு அந்த வடையை கவ்விட்டு எடுத்துட்டு ஓடிடுச்சான். காக்காவோட முட்டாள்தனத்தினால கை கெட்டின வடை கடைசி வரைக்கும் வாய் கெட்டாமையே போயிடுச்சான். தினமும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால பாட்டி கடைசியில் அந்த பிஸ்னஸையே ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம். சரி, கடைசியில் அந்த பாட்டி எங்கே தான் போனாங்க? நைட்டோட நைட்டு நாசாவோட வெப்சைட்டில் விண்டோஸ் சீட் இருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் புக் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு போன பாட்டி தான் இன்னும் நிலால தான் வடை சுட்டுட்ருக்காங்க. மாரல் 1: திருடக்கூடாது. திருடுற பொருள் என்றைக்குமே நிலைக்காது. நீ இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை திருடுறன்னா நாளைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தன் அதை திருடுவோம்.